ட்ரிபிள் ஆர் படத்தில் ராம் சரண் ஜூனியர் என்டிஆர் இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுக்க நடந்து போவாங்க. என்னதான் ஒட்டுக்க நடந்து போனாலும் ஜூனியர் என்டிஆர் ரைட்டில் பார்ப்பாரு, ராம் சரண் லெஃப்ட்டில் பார்ப்பாரு. ராம் சரண் லெஃப்ட்டில் பார்க்கும்பொழுது நிறைய க்ரௌட் இருக்கும். இவர் அந்த க்ரௌடை பார்க்கறதுக்கான காரணம், இந்த க்ரௌடில் தான் எவனோ ஒருத்தன் நான் தேடுற ஒரு ஆள் இருக்கான், அவனை அரெஸ்ட் பண்ணி ஆகணும், எங்கடா இருக்க அப்படிங்கிற மாதிரி ராம் சரண் லெஃப்ட்டில் பார்ப்பாரு. ஜூனியர் என்டிஆர் ரைட்டில் பார்ப்பாரு. அவர் ரைட்டில் பார்க்கும்பொழுது பிரிட்டிஷ் பில்டிங்கை காட்டுவாங்க. அப்படி அந்த பிரிட்டிஷ் பில்டிங் ஏன் அவர் பார்க்குறாரு அப்படின்னா, அந்த பில்டிங்குள்ளே தான் நம்ம பொண்ணு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அவரை எப்படி ஒன்று எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட சேர்த்தணும் நம்ம கிராமத்தில் அப்படிங்கிற நோக்கத்தில் ஜூனியர் என்டிஆர் ரைட்டில் பார்ப்பாரு. அப்படியே கேமரா பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்குது. இவங்க 2 பேருக்கு நடுவில் வேலி கம்பி நல்லா ஷார்ப்பாக போட்டுருக்காங்க. இந்த இடத்துல ராம் சரண் ஜூனியர் என்டிஆர் கூட சேரணும் அப்படின்னாலும், ஜூனியர் என்டிஆர் ராம் சரண் கூட சேரணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக ரத்தம் சிந்தி ஆகணும் அப்படிங்கிறத இந்த வேலி கம்பி வச்சு காட்டியிருப்பாரு இந்த படத்தோட டைரக்டர். இதை ப்ரூவ் பண்ணுற விதமாக ராம் சரண் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் என்டிஆர் அரெஸ்ட் பண்ணும் பொழுதும் இவங்க 2 பேர் உடம்புலையுமே ரத்தம் வந்திருக்கும். அதே மாதிரி ஜூனியர் என்டிஆர் ராம் சரணை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அவரை போய் காப்பாற்றும் பொழுதும் அந்த ஃபைட்லையும் இவங்க 2 பேர் உடம்புலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் வரும். ஸோ இரு கைகள் இணைய வேண்டும் என்றால் கம்பல்சரி ரத்தம் சிந்தியாக வேண்டும் அப்படிங்கிற இந்த படத்தோட மெயின் கருவை இந்த வேலி கம்பியில் கொண்டு வந்து காட்டியிருப்பாரு இந்த படத்தோட டைரக்டர்.